அந்த அம்மா ரொம்ப நல்லது பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படி என்னடா ரொம்ப நல்லது பண்ணுறாங்கன்னு கேட்டேன். இல்லை, அவங்க வந்து பௌர்வி ஃபவுண்டேஷன் வச்சுருக்காங்க, கொஞ்சம் வசதியாகவும் இருக்காங்க. ஆனால் எல்லா பெண்களுக்கும் ஏதோ பண்ணுறாங்க மாமா. அவன் பாஷையில் சொன்னால் நான் என் பாஷையில் சொல்கிறேன். அதில் ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு நல்லது செய்யணும், ஒரு சேவை செய்யணும்னா பணம் இருந்தால் மட்டும் செய்ய முடியாது. இப்போ நிறைய பேருக்கு பணமெல்லாம் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு வந்து சேவை செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. வாய்ப்பு கிடைச்சாலும் அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. அது ஒரு விஷயம். அந்த அம்மா வந்தாங்க, அந்த அம்மா தான் வந்தாங்க. நான் உட்காந்துருந்தேன். என்ன சொன்னான், ஆமாம் சொல்லியிருந்தேன் அப்படின்னாங்க. வணக்கம்னு சொல்லி அவங்க உட்காந்தாங்க. அப்புறம் இந்த பிள்ளைகள்லாம் பார்த்தாங்க. முகத்தில் நான் சும்மா இருக்கிற மாதிரி தான் இருப்பேன், நான் எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அதை அவன் பார்த்துட்டு கவனிச்சிட்டே இருந்தேன். அது அப்படியே ஒரு முகம் வந்து சிரிப்பாக சந்தோஷமாக அது மாதிரியே இருந்தாங்க. அவங்க ஒரு சின்ன சாம்பிள் சொல்கிறேன், அவங்க சேவை மனப்பான்மையை இப்போ இன்னைக்கு இந்த நிமிஷத்தில் நடந்ததுக்கு ஒரு சின்ன சாம்பிள். ஒரு 4 பாக்கெட்டு சாக்கெட்டில் வாங்கிட்டு வந்திருக்காரு மிட்டாய். எதுக்கு வாங்கிட்டு வரணும்? அதை வாங்கிட்டு வந்து அந்த அம்மா திங்க போதா? அப்படியே வாங்கினா 10 ரூபா ஜாக்கெட்டு 20 ஜாக்கெட்டு ஒரு ரூபான்னு வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க. அதனால ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு 4-5 பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து இந்த சிலம்பத்துக்கு வர்றதுக்கு சின்ன சின்ன பிள்ளைங்க தானே வரும், அது நம்ம ஏதாவது கொடுக்கணும்ல. அப்போ நாடி நரம்பு ரத்தத்திலாம் அந்த சேவை மனப்பான்மை ஊறி இருந்தால் தான் அதை செய்ய முடியும். இது ஒரு சின்ன உதாரணம் தான். அவங்க என்ன செய்கிறாங்க, நான் முன்ன பின்ன பார்த்ததில்ல. அவங்கள பெருமையாக பேசி நான் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. எனக்கு என்னன்னே தெரியாது, அவங்க யாருன்னு தெரியாது, எவருன்னு தெரியாது, எந்த ஜாதியும் தெரியாது, எந்த மதமும் என்னமும் தெரியாது. அவங்கள புகழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இருந்தாலும் ஒரு சேவை செய்யணும்னு ஒரு நிலை வரும்போது அது நாடி நரம்பில் ஊறுனாத்தான் அது செய்ய முடியும். இது ஒரு சின்ன சாம்பிள். சரி, அடுத்து வந்து இன்னொரு ஆள் உதவி பண்ணுறாங்க மாமான்னு சொன்னாப்புல. பசும்பொன் பாசறை ரத்த தான அறக்கட்டளை. அது என்னடா பசும்பொன், ஊரம் பசும்பொன் பாசறை பசும்பொன் அது இதுன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்களே, இவர் என்னடா பண்ணிகிட்டு இருக்காரு? மாமா இவர் கடுமையாக உழைக்கிறாரு, லோடு மனு தான். என்னடா சொல்கிற? ஆமாம் மாமா, கடுமையாக உழைக்கிறாரு, உழைக்கிற காசில் அவரால் என்ன செய்ய முடியுமோ நல்லது செய்கிறார் மாமான்னா. அப்படியாடா அப்படின்னே. அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா. இன்னொரு யாருப்பா வாரா அப்படின்னா, நம்ம சொந்தக்காரர் வராருன்னா. எல்லாமே சொந்தக்காரர் தானப்பா? இல்லை, நம்ம தங்கந்தன்னரசு இருக்கார்ல, ஆமாம் இருக்கார் மந்திரி, அவருடைய சொந்தக்காரர் வர்றாரு அப்படின்னா. யாருப்பான்னே. எனக்கு ஏற்கனவே தெரியும், அவர் ஒரு IPS அதிகாரி, அவர் வர்றாராப்பான்னே. அவர் அவர் வந்திருக்கிறாரு. எப்படிப்பா உனக்கு இப்படியெல்லாம் ஆள் பெரிய ஆள் உனக்கு பழக்கம் கிடைக்கி? எங்களுக்கு நீ உள்ளூர் ஆண்டி பேயாண்டி, பாட்டுக்கு 2-3 சின்ன பிள்ளைகளை கூட்டு கம்பத்துக்கிட்டு அலையிற அந்த பய அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நீ இவ்வளோ பெரிய ஆளுகளெல்லாம் பழக்கம் வச்சுருக்கியே எப்படின்னு கேட்டால், எல்லாம் ஐயானால தான். எந்த ஐயானால தான்? தேவர் ஐயானால தான். என்னடா சொல்கிற? ஆமாம் மாமா, நம்ம அங்கே போய் தான் நமக்கு அது பழக்கம் வந்துச்சு, அவங்களுடைய அறிமுகம் கிடச்சது, அதனால் பண்ணிக்கிட்டு இருக்க மாமான்னா. அது வரைக்கும் சரி. இன்றைக்கி ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவரையா காலத்தில் அவரோட பயணித்தவர் தவமணி ஐயா. நிறைய நம்ம யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே நான் பார்த்துருக்குறேன். அவரை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும், அவர்கிட்ட ஆசி வாங்கணும் அப்படின்னு என் மனசில் வந்து ஓடிக்கிட்டே இருந்தது. வேறு யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தேன். அவர் கண்டிப்பாக வர்றாராடாண்ணா. வருவார் மாமா, கண்டிப்பாக வருவார், வர சொல்லியிருக்கோம், வருவார் ஐயா வருவாருன்னப்பில். அவர்கிட்ட நான் ஆசி வாங்குகிறேன். ஏன் ஆசின்னா, அவர் எனக்கு வயசுக்கு மூப்பு, அதனால் இல்லை. அவருக்கு எனக்கு ஐயா மாதிரி தாத்தா மாதிரி மாமா மாதிரி இருக்கார், அதனால இல்லை. தேவரை நம்ம கண்ணில் பார்க்கல, தேவர் கூட பயணித்ததுனால அவருடைய ஆசி எனக்கு கிடைக்கணும். தேவர் வந்து உங்களுக்கு வந்து மொட்டைக்கட்டையாக தேவர்னு நம்ம சொல்கிறோம், தேவமார் போல அப்படின்னு. இல்லை, அது இல்லை. தேவருங்கிற கேட்டகரியே வேற. இது எல்லா சமூக மக்களும் எல்லா ஜாதி மக்களும் எல்லாரும் இருக்கிற இடம்தான். அவரை பற்றி நம்ம சொல்லலாம், சொல்லக்கூடாதுன்னு ஒன்றுமே இல்லை.
இந்த கலியுக அவதார புருஷன்னு நம்ம அந்த சினிமாவிலையும் காவியத்திலையும் நம்ம அதிலெல்லாம் கேட்டிருக்கோம். அது நம்ம நிறைய பார்த்ததில்லை. இவர் தான். மண்ணாசை இல்லை, பெண்ணாசை இல்லை, பொன்னாசை இல்லை, பதவி ஆசை இல்லை, எந்த ஆசையும் இல்லாமல் ஒரு மனுஷன் இருக்காருன்னா இன்னும் நமக்கு ஒரு 58 57 வயசு ஆகுது. இவரைத்தான் இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம். வேறு யாருமே பார்த்ததில்லை. ஏதாவது ஒரு ஆசை இருக்கும். ஒன்று பொன்னாசை இருக்கும், இல்லைன்னா மண்ணாசையாக இருக்கும், இல்லை தங்க ஆசை இருக்கும். அது வாட்டு காதில், மூக்கில், கழுத்தில், காலில் அது வாட்டுக்கு போட்டுட்டாலே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏதாவது ஒரு ஆசை இருக்கணும். அவன் தான் மனுஷன், அவன் தான் மனுஷி. எந்த ஆசையுமே இல்லாத எப்படி அதை மனுஷ லிஸ்ட்டில் எப்படி சேர்க்க முடியும்? மனுஷ லிஸ்ட்டில் அவர் சேர்க்க முடியுமா? தெய்வம், அவர் தெய்வம் வந்து ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் சொந்தமா? எல்லா சமுதாயத்துக்கும் சொந்தமானவர் தான். ஒரு நீங்கள் இப்போ கேட்டிருக்கலாம், பேசியிருக்கலாம், பழகிருக்கலாம், எல்லாம் செஞ்சுருக்கலாம். ஒரு விஷயம் மட்டும், சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். அவர் இந்த சொல்ல போகிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாமையும் இருக்கலாம். இவரை திருவாங்கூர் மாகாண சமஸ்தானம் ஒரு பெரிய பேரரசு மாதிரி பேச்சுக்கு கூப்பிட்ருக்காங்க. போயிருக்காரு, பேசியிருக்காரு. பேசி முடித்த உடனே அந்த இளையராணி என்ன சொல்லுவோம், சின்ன ராணி என்ன சொல்லுவோமா, இளவரசி, அந்த அம்மா கூப்பிட்டு பேசணும்னு சொல்லியிருக்காங்க. இவரும் என்னமோ எதுக்கு நம்ம நல்லா பேசியிருக்கோம், அதனால் அதுக்கு நம்மளை பெருமையாக பேச போதாக்குன்னு சொல்லி போயிருக்காரு. இவர் போயிருக்காரு. வாங்க உட்காருங்க. இல்லைம்மா நான் நிற்கிறேன், இருங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு. உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா? இல்லைம்மா அடியனுக்கு கல்யாணம் நம்மளாம் கிடையாது, கல்யாணம் பண்ணலாமான்னு. அப்போ ஆளுன்னா நல்ல எந்த போட்டா போட்டிருக்கோம்னு இது மாதிரி நல்ல முறுக்கு மீசை, ஆள் பார்த்தா கம்பீரம், நடை எல்லாமே. அது ஆள் பார்த்தா சரி, ஒரு பெண்ணுக்கு இவரை கல்யாணம் முடிக்கணுங்கிற ஒரு சவலம் தட்டுற நிலையில் அவர் இருந்திருக்கிறார் அந்த நேரத்தில். சரி என்ன சொல்லுங்கள், என்னம்மா? இல்லை உங்களுக்கு கல்யாணம் முடிச்சா? இல்லை முடியலை. நீங்கள் என்ன கல்யாணம் முடிச்சுக்கிறீங்களான்னு கேட்டுக்காரு. இவருக்கு ஒன்றும் சொல்ல தெரியல, ஒன்றும் பண்ணலை. இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு பிடிக்கிறதுக்கு என்ன ஒரு காரணம் சொல்லுங்கன்ட்டுருக்காரு. இல்லை உங்கள் நேர் சென்ற நடையும் அந்த மீசையும் பிடிச்சிருக்கு, அதனால தான் கல்யாணம் முடிக்க போகிறேன் அப்படின்னா. அப்படியே நேரம் எங்கே போனார் தெரியல. 6 மாதம் 7 மாதம் வரும்போது அவர் சுய நடையை மறந்து கொண்டையை போட்டு பட்டையை போட்டுட்டு, எந்த பெண்ணும் என்னை பார்த்தா ஆசைப்படக்கூடாது ஒரு சூழலில் வர்றாரு. இது நாட்டில் யார் செய்ய முடியும்? யாருக்காவது அதை செய்ய முடியுமா? எந்த ஆண்மகனும் தன்னுடைய சுய நிலையை மாற்ற முடியுமா? அப்பேற்பட்ட தலைவர். அந்த தலைவர் பேர்களில் நிறையா ஃபவுண்டேஷன் வச்சு நல்ல காரணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி நம்ம அண்ணாச்சி நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைகள் எல்லாருமே சிறப்பாக விளையாடினீங்க, சிறப்பாக இருந்தீங்க. இதை விட சந்தோஷம் ஒன்றும் இல்லை. நல்லா தான் பண்ணியிருக்கான். நம்ம தங்க பண்ணினா லேசாக தான் நினச்சிட்டு இருந்தோம். நல்லா பழக்கம் வச்சுருக்கான். அவனை கொஞ்சம் லேசாக நான் அப்பப்போ பட்டம் திட்டுவேன். தப்பு செய்யும்போது அப்படியே சின்ன சின்ன விஷயங்களை தட்டி கொடுத்துட்டே போவேன். ஆனால் அவன் ஓரளவுக்கு பரவாயில்லை. நல்ல ஒரு ஆளுகளோட, நல்ல மனது உள்ள ஆளுகளோட பழக்கம் வச்சு இந்த சிறப்பான நிகழ்ச்சி நடந்திருக்கேன். கொஞ்சம் 2 நிமிஷம் தான், ரொம்ப நேரம்லாம் பேச மாட்டேன். இன்னும் கொஞ்சம் தான். ஏன்னா அதுங்களும் இப்போ பற்றி விட்றாதீங்க. அப்போ பொறுங்கப்பா, நான் வந்துடுறேன். ஏன்னா ஒரு மேடை கேட்கும் போது நம்ம என்னத்தையும் சொல்ல முடியும், அதை கூட சொல்ல விட மாட்டேங்கிங்களாப்பா. இப்போ இந்த படத்தை பார்த்துக்கோங்க. படம் பெரும்பாலும் யாரும் பார்த்துருக்க மாட்டேங்க. தமிழர்களுடைய ஆதி கடவுள் கொற்றவை இந்த அம்மா தான். இந்த அம்மா புருஷன் பேர் கொற்றவன். அவங்களுக்கு 2 பேருக்கு உள்ள குழந்தை கொற்றவை பாலன்னு சொல்லுவாங்க, கொற்றவை சிசுன்னு சொல்லுவாங்க. இவங்க யாருன்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் கடவுள், தமிழர்களுடைய கடவுள். எல்லா ஜாதிக்கும் தான், ஒரு ஜாதிக்கு மட்டும் கிடையாது. இந்த கடவுளை எப்படி கும்பிடுவாங்கன்னா, அந்த காலத்தில் 2 தொழில் தான். ஒன்று விவசாயம், இன்னொன்று போர் புரிதல். போர் புரிதல் ஒரு தொழில். போர் புரியுது, சண்டை போடுறது ஒரு தொழில். எப்படியா அது தொழில்னு கேட்டால், சண்டையை போட்டுட்டா அது தொழில். ஆமாம், சண்டை போடுறது ஒரு தொழில். எப்படின்னா
இப்போ சாத்தூர் இருக்குது, சாத்தூர்லேருந்து விருதுநகர் இருக்குது. விருதுநகருக்கு ஒரு தலைவர், ஒரு அரசர் இருப்பார். சாத்தூரில் இருக்கிற அரசர் போய் சண்டையை போட்டு விருதுநகரை பிடிச்சிக்கிடுவார். அது தொழில் தானே. இப்போ நம்ம அங்கே போய் இடம் வாங்குகிறோம், இங்கே போய் இடம் வாங்குகிறோம். இப்போ என்ன கொடுத்து இடம் வாங்குகிறோம், துட்டு கொடுத்து இடம் வாங்குகிறோம். அப்போ சண்டையை போட்டு பிடிச்சிக்கிறது அது ஒரு தொழில். முதல் தொழில் விவசாயம். ரெண்டாவது தொழில் சண்டை போடுறது தான். சண்டை போடு தான் இடத்த பிடிக்கிறது. இப்போயும் சண்டையை போட்டு தான் இடத்த பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது நாட்டுக்கு நாட்டு சண்டை நடக்கு. அது யூடியூப்பில், பேப்பரில் எல்லாமே பார்ப்பாங்க. ஆமாம். அப்போ சண்டைக்கு போகும்போது எனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை கும்பிட்டு போவாங்க. அதுக்கு தான் கொற்றாவை. அந்த அம்மா பேர் தான் கொற்றாவை, கொற்றவன். சரி, அப்படி சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னா கையில் பெருவரில் அப்படி கீழ்ச்சி ரத்தம் காணிக்க கொடுப்பாங்க. இதை காலப்போக்கில் என்னாச்சுன்னா நமக்கு ஒரு சிலர் ஆளுகள் வரும்போது இந்த சிவத்து தோல்காரங்க அவங்க என்ன வேணால் ஆரியர்களாம், அவங்க இந்த சாமி அப்படி சாமி, இந்த சாமி பழிவாங்கிற சாமின்னு சொல்லி மாற்றி நம்மளை பராசக்தி, பரமசிவன் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அந்த கொற்றவை பாலன் யாருன்னா முருகன். இந்த முருகன் ஏன் தமிழ் கடவுள் தமிழ் கடவுள்னு சொல்கிறாங்களோ அதுதான் தமிழ் கடவுள். முருகன் தமிழ் கடவுள் மொட்டைக்கட்டையே சொல்லிட்டு போவாங்க. எப்படி அவர் தமிழுக்கு பிறந்தாரா, தமிழ்நாட்டில் பிறந்தாரான்லாம் கேட்கணும்ல. தமிழ்நாட்டில் தான் பிறந்தார். கொற்றவையினுடைய பாலன், கொற்றவையினுடைய சிசு அவர் தான் முருக கடவுள். அதுக்கப்புறம் தான் விநாயகர், ஐயப்பர் எல்லாருமே வாராங்க. நம்மளுடைய அவன் இந்த சாமி வச்சு அவன் பண்ணுறதுல நமக்கு ஒரு சந்தோஷம். ஏதோ படிச்சிருக்கான், ஏதோ அவனுக்கு தோணி இருக்குது, என்னமோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான், அதனால் செஞ்சுருக்கான். அதனால் அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். இந்த கொற்றவைங்கிறது பெரும்பாலும் யாரும் பார்த்துருக்க மாட்டேங்க. அருமையான கடவுள், சொன்ன வரம் கொடுக்குற கடவுள். போருக்கு போகிறேன், போகவே வேண்டாமான்னா போ, வேண்டான்னு சொல்லக்கூடிய கடவுள். இதை நம்ம நல்ல வழியவே சாமியை கும்பிடலாம். அதைத்தான் பராசக்தி, மாரியம்மா, காளியம்மான்னு நம்ம மாற்றிக்கிட்டோம். சரி, எதை எனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டேன். இங்கே வந்திருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், அனைத்து பெரியவர்களுக்கும், அனைத்து சிலம்பு வீரர்களுக்கும் நன்றியை தெரிவித்து எல்லாரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஏதாவது ஒன்று ரெண்டு கூட குறைய பேசியிருந்தாலும் கொஞ்சம் அனுசரிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். சிறப்பான வரவேற்புரை அமர்த்திய பசுமன் முத்துராமலிங்க தேவர் நற்பரிமன்றத்தின் தலைவர் அன்பு சகோதரர் பி சமுத்திரபாண்டியன் அவர்களுக்கு பைரவி ஃபவுண்டேஷன் மற்றும் பசுமன் பாசறை இரத்த அறக்கட்டளையின் சார்பாக ஆசி வழங்கி தெய்வீக திருமகனார் பசுமன் சித்தரின் சீடருமான ஐயா நவமணி தேவர் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துவார். அடுத்தபடியாக எங்களை தலைமையேற்று நடத்தி கொண்டு இருக்கும் அன்பு அண்ணன் நவமணி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. தங்கப்பாண்டியனே, சும்மா போடுங்க போடுங்க போடுங்க, பொன்னாடை போடுங்க. அடுத்தபடியாக முன்னாள் தடவியல் இயக்குனர் அன்புக்குரிய அண்ணன் விஜயகுமார் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. எங்களுக்கு உறுதுணையாகவும் எந்த சூழ்நிலையிலும் எங்களோடு தோல் நிற்கக்கூடிய அன்புக்குரிய அக்கா சோபனா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக பசுமன் பாசறை இரத்த தான அறக்கட்டளையின் பொருளாளர் அன்புக்குரிய அண்ணன் அகஸ்டின் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இதை பிடிங்க. அடுத்தபடியாக
பாண்டியனை தேடி பயணத்தின் ஆணிவராக பயணிக்கக்கூடிய அன்புக்குரிய அண்ணன் மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. பசும்பொன் பாசறை இரத்த தான அறக்கட்டளையின் இணைச் செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. சிலம்ப கூடத்தின் விருதுநகர் மாவட்ட தலைவர் ஹரிபாஸ்கரன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. அன்புக்குரிய அண்ணன் பாண்டியன் சிலம்பக்கூடத்தின் மாவட்ட துணைச் செயலாளர் அண்ணன் ஹரிபாஸ்கர் அவர்களுக்கு பசும்பொன் பாசறை ரத்தான அறக்கட்டளையின் சார்பாகவும் பைரவி ஃபவுண்டேஷன் சார்பாகவும் பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. இவ்விழாக்கள் அனைத்து விழாக்களையும் எங்களை தூண்டுகோலாகவும் தினமும் சுமை தூக்கும் தொழிலை முடித்து இரவு முழுவதும் தூங்கா நகரத்தின் தலைமகன் என்று கூட நாம் கண்ணனை போற்றலாம். இரவு ஃபுல்லாக தூங்குறதில்ல, பகலில் 1 மணி நேரம் தூங்குறாரா 2 மணி நேரம் தூங்குறாருன்னு தெரியல, இடையில எங்களை உசுப்பிடுவார். அங்கே ரத்தம் தேவனே இங்கே ரத்தம் தேவனேன்னு சொல்லிட்டு. இந்த நிகழ்ச்சிக்கும் தங்கப்பாண்டியண்ணனுக்கு மிச்ச எங்கள் அனைவருக்குமே ஒரு தலைவனாக விளங்கும் வில்லாபுரம் அன்பு சகோதரர் அண்ணன் எம் கண்ணன் அவர்களுக்கு பசும்பொன் பாசறை ரத்தான அறக்கட்டளையின் சார்பாகவும் பைரவி ஃபவுண்டேஷன் சார்பாகவும் பாண்டியன் சிலம்ப கலைக்கூடத்தின் சார்பாகவும் அண்ணன் தங்கப்பாண்டியன் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுவார். அடுத்தபடியாக எங்களுக்கு தொடர்ந்து எங்களோடு சேவையாற்றி கொண்டிருக்கும் அன்புக்குரிய அண்ணன் சுபாஷ் அவர்களுக்கு அடுத்தபடியாக நமது அன்புக்குரிய அண்ணன் செந்தில் பாண்டியன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு பாண்டியன் சிலம்பக்கூடம் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. அன்பிற்குரிய சாத்தூர் வாழ் பெருமக்களுக்கு, தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு எமது அன்பார்ந்த காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் இந்த நிகழ்வுக்காக சென்னையிலிருந்து இங்கே வந்திருக்கிறேன். இதை இங்கு வர வைக்க நமது அனைவரையும் ஒரே இடத்தில் கூட அவர் பாண்டியா சிலம்பாட்டக்கூடம் அவரோட தங்கப்பாண்டியன் அவர்களுடைய அந்த வெற்றி நாம் அனைவரையும் ஒரு இடத்தில் இணைத்திருக்கிறது. எமது தந்தையார், பெரிய தந்தையார் ஏசி சீனிச்சாமி தேவர் தமிழ்நாடு தேவர் பேரவை சார்பாகவும் பசும்பொன் நுண்கலைக்கழகம் பசும்பொன் அறக்கட்டளை சார்பாகவும் அனைத்து மறவர் நல கூட்டமைப்பு சார்பாகவும் மற்றும் பசும்பொன் பாசறை உலக முக்குளத்தூர் அமைப்பு, நான் பயணித்து கொண்டிருக்கின்ற அத்தனை அமைப்புகள் சார்பாகவும் இந்த நிகழ்வை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு பொங்கல் பரிசாக அவருக்கு ஒரு வேட்டி சட்டு தொண்டை எடுத்து வந்திருக்கிறேன். அவர்கள் வெளியில் செல்லும் பொழுது இனிமேல் உங்கள் மாஸ்டர் சென்னையில் இருப்பது போல் ஒரு பெரிய அந்த மாதிரி ஒரு பேக்கை அவர் போட்டுக்கிட்டு அதில் அவருடைய திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இனிமேல் போகணும். சிலம்பாட்ட குழந்தைகளுக்கும் உங்களுடைய சிலம்பத்துக்கு அது ஒரு கவரிங் மாதிரி ஒரு இடத்துல பார்த்தேன். அவங்க சென்னையில் அதை பயன்படுத்துகிறாங்க. அடுத்த தடவை வரும்போது உங்கள் எல்லாருக்கும் அது கிடைக்கும்படியாக செய்வோம். உங்களுக்கும் அந்த பரிசனை விரும்புகிறோம். தங்கப்பாண்டியன் அவர்களுக்கும் பசும்பொன் பாசறை இரத்த தான கழகத்தின் நிறுவனர் எனது அருமைக்குரிய அண்ணன் வில்லாபுரம் கண்ணன் அவர்களுக்கும் மற்றும் பைரவி ஃபவுண்டேஷன் எனது அன்பு சகோதரி சோபனா பைரவி அவர்களுக்கும் மற்றும் எனது முன்னவர்கள் அண்ணன் விஜயகுமார் அவர்களுக்கும் அண்ணன் நவமணி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் என் போன்ற சமுதாய பணியில் ஈடுபட்டு செயலாற்றி கொண்டிருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது பொங்கல் பரிசாக அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். அதோடு தம்பி தங்கப்பாண்டியனுக்கு என்னுடைய
இந்த பேக்கு உங்கள் மாஸ்டருடைய பேக்கு எங்கேயாவது அவர் மறந்து பழையபடிக்க தவற விட்டால் அதை ஞாபகப்படுத்தி இவருடைய இந்த பேக்கை கொடுக்கவும், அதில் ஷூ மற்ற எதுவும் வைத்துக்கொள்ளலாம், அவருடைய உபகரணங்கள் வைத்துக்கொள்ளலாம். இது மாதிரி அடுத்த தடவை இந்த குழந்தைகள் அத்தனை பேருக்கும் கிடைக்கும்படியாக நாம் முயற்சி செய்வோம். நன்றி. முதல்ல இந்த நிகழ்வை ஏற்படுத்தி தந்த என்னுடைய சார்பாக, என்னுடைய பேர் வந்து எம்ஏ செந்தில் பாண்டியன். அவர்களுக்கு முதல்ல பாண்டிய சிலம்பாட்ட கழகத்துடைய தங்கப்பாண்டியன் அவர்களுடைய தந்தையார், எனது பாசத்துக்குரிய மூத்தவர், எனது அப்பாவோட எல்லாம் பயணம் செய்தவர், மூத்த ஆசான் ஏசி சீனிசாமி தேவர் அவர்களுடனும் பழகி இருப்பதை என்னிடம் பல முறை கூறியிருக்கிறார். அவர்களுக்கு இந்த மரியாதை செலுத்துவோம். பாண்டியன் சிலம்பகுடத்தின் ஆசான் அண்ணன் தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு சென்னை அறக்கட்டளையின் சார்பாகவும் பைரவி பவுண்டேஷன் சார்பாகவும் பாண்டியன் சிலம்ப கலைக்கூடத்தின் சார்பாக அண்ணன் செந்தில் பாண்டியன் அவர்களுக்கு பாண்டியன் கலைக்கூட ஆசான் அண்ணன் தங்கப்பாண்டியன் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறார். அடுத்தபடியாக விருதுநகர் மாவட்ட சிலம்பாட்ட கழகத்தின் போட்டிகள் இயக்குனர் தம்பி விஜயகுமார் அவர்கள். உலக முக்குளத்தூர் சங்கத்தின் சார்பாகவும் பசுமன் பாசறை ரத்த அடுத்தபடியாக தேவர் மீர் அன்பு கொன்ற பற்று கொன்ற அன்பு தம்பி நேதாஜி சப்பானி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு பாண்டியா சிலம்பக்கூடம் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக தேவரே தெய்வம் என்று வணங்கக்கூடிய கொள்கையில் இருக்கக்கூடிய அன்பு மச்சான் நாகநாத தேவர் அவர்கள் ஓகே, எல்லாரும் உட்காருங்க. கொஞ்ச நேரம் உட்காருங்க. கொஞ்ச நேரம் உட்காரு உட்காரு. அப்படியா வர தமிழ்நாடு போக்குவரத்து கழக
வழக்கறிஞர் அன்பு சகோதரர் பாலசுந்தரம் அவர்களுக்கு பசுமன் பாசறை இரத்தான அறக்கட்டளையின் சார்பாகவும் பைரவி ஃபவுண்டேஷன் சார்பாகவும் பாண்டியன் சிலம்பக்கூடத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரி மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இந்த ஆண்டு பசுமன் பாசறை இரத்தான அறக்கட்டளையின் இரத்த கொடையாளராக அன்பு மகன் கவாஸ்கர் இரத்த தானம் சென்ற வாரம் மதுரை பெரிய ஹாஸ்பிட்டலில் ராஜாஜி மருத்துவமனையில் இரத்த கொடையாளர் ரத்தம் கொடுத்தாரு. நம் பசுமன் பாசறை இரத்தான அறக்கட்டளையானது தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, நாங்கள் அனைத்து சமூகத்தினரும் இருக்கோம் என்பதற்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டு. அன்பு மகன் ஒரு யாதவர் சமுதாயத்தை சேர்ந்தவர், நம்ம ட்ரஸ்ட்டில் ஒரு உறுப்பினராகவும் இருக்கிறாரு. நீங்கள் பசுமன் பாசறை இரத்தான அறக்கட்டளைன்னா இருக்கிறது ஃபுல்லாக முக்குளத்தூர் மட்டும்தான் இருப்பாங்கன்னு யாரும் நினச்சிட வேணாம். நாங்கள் கொடுக்கக்கூடிய குருதிகள் அனைத்தும் எந்த சமுதாயத்தினருக்கு ஏழை எளியவரா வசதியானவரான்னு எங்களுக்கு தெரியாது. கொடுக்கக்கூடிய ரத்தம் ஒரு உயிர் காக்கக்கூடிய ஒரு இடத்தில்தான் நாங்கள் கொடையாளராக மாறியுள்ளோம். அனைவருக்கும் குடும்பம் இருந்தாலும் எங்களது இரத்த கொடையானது மற்றவர்களுடைய உயிர் காக்கக்கூடிய ஒரு தோழனாக இதுவரை 381 நபர்களுக்கு இந்த ஆண்டு மட்டும் ரத்தம் கொடுத்துள்ளோம். 381 கொடையாளர்களும் எங்களது உறவினர்களாக நாங்கள் பார்த்து கொள்கிறோம். மேலும் கல்வி பயில்வதற்கு பொருளாதாரம் ஒரு இடையூறாக இருக்குது அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு மருத்துவ உதவியினாலும் சரி, அண்ணன் வில்லாவரம் கண்ணன் அண்ணன்களை தொடர்பு கொள்ளவும் உங்கள் தொடர்புக்கு உரிய உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக தஞ்சாவூரில் இருந்து வருகை புரிந்திருக்கும் அன்பு தம்பி வெங்கடாசலம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு வைக்கிறோம். தஞ்சை மேற்கொண்டார் வெங்கடாச்சலம் இவர் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் தெய்வீக திருமகனார் தேவர் ஆலயத்துக்கு போனோம்னா அங்கே இருப்பார். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பசுமன் ஆன்மீக சிந்தனை மன்றம் சார்பாக நடத்தினாலும் சரி, நம்மளுடைய சமுதாயத்துடைய நற்செயல்களுக்கு மட்டும் சமுதாயம் சார்ந்ததுன்றதுனாலும் நற்செயல் இயக்கத்தில் ஃபுல்லாக அன்பு சகோதரரை நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் தெய்வீக திருமகனார் திருக்கோயிலில் வந்து இருப்பார். அடுத்தபடியாக நேரத்தின் காலம் கருதி நிறையா பேச வேண்டியிருக்கு, அதனால் நிகழ்ச்சியை தொடங்கிடுவோம். நாங்கள் வந்து பசுமன் பாசறை இரத்த தான அறக்கட்டளைன்னு வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 21 வருஷமாக இரத்த தான சேவை பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் இரத்த தான சேவை தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். அதுக்கு அடுத்தபடியாக நிறையா சேவைகள், அன்னதானம். அனைவரும் கொஞ்சம் உட்காருங்க, இடையில யாரும் பேச வேணாம். கொஞ்சம் பேசுகிறதா இருந்தால் வெளியில் போய் உட்கார்ந்து பேசுங்க. அரங்கத்திற்கு உரிய மரியாதை வழங்க அனைத்து உறவினர்களுக்கும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கல்வி சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி நிறையா விஷயங்களை கையில் எடுத்து போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 25 பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்கோம். இது வரைக்கும் தொடர்ந்து படிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்கோம், இன்னமும் படிக்க வைக்க தான் போகிறோம் கண்டிப்பாக. அதே மாதிரி இது வரைக்கும் 12,500 பேருக்கு ரத்த தானம் பண்ணியிருக்கோம் 21 வருஷமாக. போன வருஷம் கூட கடலாடியில் வந்து 21வது வருஷ ஆண்டு விழா துவக்க விழாவை நடத்தினோம், சிறப்பாக நடத்தியிருந்தோம். இந்த மாதிரி தொடர்ந்து சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏரியாவில் கூட ஒரு 3 பிள்ளைங்களுக்கு காலேஜ் படிக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தொடர்ந்து எல்லா சேவையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து சிலம்பத்தில் வந்து பிள்ளைங்களை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அக்கா சோபனாவிட்ட வந்துச்சு. அவங்க கண்டிப்பாக சோபனாக்கா சொன்னாங்க, பெண்களை வந்து ஊக்கப்படுத்தணும், பெண் பிள்ளைகளை வந்து தங்கப்பாண்டியனை சூப்பராக வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அந்த குழந்தையெல்லாம் வந்து ஒரு ஊக்கப்படுத்தி ஒரு பாராட்டு விழா வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கையை வச்சுருந்தாங்க. அது ரொம்ப நாளாக தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு.
அது எங்கள் 2 பேருக்கும் எப்படின்னா வேலை பொழுது அதிகம். அக்காவுக்கும் வேலை பொழுது அதிகம், எனக்கும் வேலை பொழுது அதிகம். அதனால அப்படியே கொஞ்சம் தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. அது இந்த நாளை சூஸ் பண்ணி இப்போ இந்த விழாவை சிறப்பாக நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்போட 36 பிள்ளைகளுக்கு வந்து மாவட்ட மாநில அளவில் வந்த பிள்ளைகளுக்கு கௌரவப்படுத்தணும், பாராட்டு சான்றிதழ் கொடுக்கணும், நினைவு பரிசு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விழா ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி நம்மளை அழைப்பை ஏற்றி நிறையா சீஃப் கெஸ்ட்டாகவும் வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பேசணும் அப்படிங்கிறனால தயவுசெய்து எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருந்து எல்லா பேரும் கேளுங்க. அதுபோக நாங்கள் பண்ணக்கூடிய சேவைகளை அன்புக்குரிய மச்சான் நாகநாத தேவர் அவர்கள் ஒரு கவிதையாக எழுதிட்டு வந்திருக்கிறாரு. அதை வந்து படிப்பார். அவர் படித்து முடித்தோன்னே வந்து கண்டிப்பான முறையில் அடுத்த கட்ட தலைவர்கள் வந்து பேசுவாங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பசும்பொன் பாசறையின் இரத்த தான அறக்கட்டளை, பசும்பொன் தேவர் வழி நடக்கும் மக்கள் போற்றும் அறக்கட்டளை, வில்லாபுரத்தில் குடியிருக்கும் கண்ணன் நடத்தும் அறக்கட்டளை, வீரத்தமிழர் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும் அறக்கட்டளை, வில்லாபுரத்தில் குடியிருக்கும் கண்ணன் நடத்தும் அறக்கட்டளை, வீரத்தமிழன் உள்ளத்தில் நிலைத்து நிற்கும் அறக்கட்டளை, மதுரை திருப்பரங்குன்றத்தில் மலையின் கீழே அருள் கொடுக்கும் பசும்பொன் தேவர் ஆலயத்தில் அன்னதானம் வழங்கும் அறக்கட்டளை, மதுரை திருப்பரங்குன்றத்தில் மலையின் கீழே அருள் கொடுக்கும் பசும்பொன் தேவர் ஆலயத்தில் அன்னதானம் வழங்கும் அறக்கட்டளை, மாதந்தோறும் பௌர்ணமிக்கு சிறப்பு பூசை அலங்காரம் திருவிளக்கு பூசையுடன் அபிஷேகம் நடத்தும் அறக்கட்டளை, பசும்பொன் பாசறை அறக்கட்டளை, ரத்தம் ரத்தத்தை அழைக்கிறது என்றே சொன்னார் நேதாசி, ரத்தம் ரத்தத்தை அழைக்கிறது என்றே சொன்னார் நேதாசி, நேதாஜி போஸின் வாய்மொழியை செயலில் காட்டும் அறக்கட்டளை, நேதாஜி போஸின் வாய்மொழியை செயலில் காட்டும் அறக்கட்டளை, பசும்பொன் பாசறை அறக்கட்டளை, அகில இந்திய பாரூட் பிளாக் கட்சியின் மூத்த தலைவரையா மீனாம்பாள்புரத்தில் குடியிருக்கும் VS நவமணி தேவரையா, அகில இந்திய பாரூட் பிளாக் கட்சியின் மூத்த தலைவரையா மீனாம்பாள்புரத்தில் குடியிருக்கும் VS நவமணி தேவரையா, நவமணி அண்ணன் வழிகாட்ட கண்ணன் நடத்தும் அறக்கட்டளை, நவமணி அண்ணன் வழிகாட்ட கண்ணன் நடத்தும் அறக்கட்டளை, பசும்பொன் பாசறை அறக்கட்டளை, 21 ஆண்டுகளாய் வெற்றி நடை ஓடும் அறக்கட்டளை, 21 ஆண்டுகளாய் வெற்றி நடை ஓடும் அறக்கட்டளை, பசும்பொன் பாசறை அறக்கட்டளை, ஏழைய மாணவ மணிகளுக்கு கல்விக்கான நிதி உதவி அள்ளி கொடுக்கும் அறக்கட்டளை, பசும்பொன் பாசறை அறக்கட்டளை, ஏழை மாணவ மணிகளுக்கு கல்விக்கான நிதி உதவி அள்ளி கொடுக்கும் அறக்கட்டளை, பசும்பொன் பாசறை அறக்கட்டளை, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மாணவ மணிகளை தேர்ந்தெடுத்து ஆடை மற்றும் நிதி உதவி புத்தகம் வழங்கும் அறக்கட்டளை, பசும்பொன் பாசறை அறக்கட்டளை, ரத்தம் என்பது உயிராகும் அது ஆண்டவன் கொடுத்த வரமாகும், ரத்தம் என்பது உயிராகும் அது ஆண்டவன் கொடுத்த வரமாகும், ரத்தம் கொடுக்கும் அனைவருக்கும் எல்லா நலமும் உண்டாகும், ரத்தம் கொடுப்பது தனிச்சிறப்பு அது கண்ணன் செய்வது மிகச்சிறப்பு, ரத்தம் கொடுப்பது தனிச்சிறப்பு அதை கண்ணன் செய்வது மிகச்சிறப்பு, ரத்தம் கொடுக்கும் அனைவருமே ஆண்டவன் படைப்பில் மிகச்சிறப்பு, ரத்தம் கொடுக்கும் அனைவருமே ஆண்டவன் படைப்பில் மிகச்சிறப்பு, சொல்லில் இலக்கியம் சொன்னவர் தெய்வீகமாகவே வாழ்ந்தவர் நடமாடு முருகன் தேவரென்று நேதாஜி வழியில் தேவரையா, சொல்லில் இலக்கியம் சொன்னவர் தெய்வீகமாக வாழ்ந்தவர் நடமாடு முருகன் தேவரென்று நாடே போற்ற வாழ்ந்தவர், நேதாஜி வழியில் தேவரையா, தேவரையா வழியில் நடைபோடும் பசும்பொன் பாசறை அறக்கட்டளை, நேதாஜி வழியில் தேவரையா, தேவரையா வழியில் நடைபோடும் பசும்பொன் பாசறை அறக்கட்டளை, தலைவர் நவமணி அண்ணனுக்கும் நிறுவன தலைவர் கண்ணனுக்கும், தலைவர் நவமணி அண்ணனுக்கும் நிறுவன தலைவர் கண்ணனுக்கும் பல்லாண்டு பாடும் நேரம் இது வாழ்த்துக்கள் சொல்லும் காலம் இது, பல்லாண்டு பாடும் நேரம் இது வாழ்த்துக்கள் சொல்லும் காலம் இது, வேப்பங்குளத்தில் பிறந்த மகன் மூக்கையா தேவரின் அன்பு மகன் வேப்பங்குளத்தில் பிறந்த மகன் மூக்கையா தேவரின் அன்பு மகன், ரத்தமும் தானமும் கொடுக்கும் மகன் கண்ணன் என்னும் தங்க மகன், ரத்தமும் தானமும் கொடுக்கும் மகன் கண்ணன் என்னும் தங்க மகன், வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே. நன்றி, ஜெய்ஹிந்த், வாழ்க தமிழ். ரொம்ப நன்றி.